வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ தர்தா ரலி அவர்கள். பாகம் 2. நண்பர்களும் உற்றாரும் நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு முன்பாகவே முஹம்மதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இறை நெறியை மேலோங்கச் செய்யும் அறப்பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இறை வழிபாடு, இறை பற்று, இறை அச்சம் ஆகியவற்றின் அடிப்படையில் தங்களுடைய சிந்தனையையும் வாழ்வையும் சீரமைத்துக் கொண்டார்கள். உயிர், உடைமை, உடல் என எல்லாவற்றையும் இறைவழியில் அர்ப்பணித்து பதிரும் போர்க்களத்திலும் வெற்றி வாகை சூடி திரும்பிவிட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கியும் காலம் தாழ்த்தியும் நான் நிறைய நேரம் வீணடித்து விட்டேன். இறை பற்று, இறை அச்சம், இறை வழிபாடு ஆகியவற்றில் என்னை விட நண்பர்களும் உற்றாரும் முந்தி சென்று விட்டார்கள். அவர்கள் நன்மைகளையும் இறைவனின் அருளையும் குவித்துக் கொண்டுள்ளார்கள். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு இணையாக நன்மை பெறுவதெப்படி? இதுதான் அபூ தர்தா ரலியின் புது கவலை. கடந்த காலத்தில், அறியாமை காலத்தில் சிலை வழிபாடு போன்ற பாவங்களில் ஈடுபட்டோமே என்கிற சுய பச்சாதாபமும் அவரை வாட்டியது. எனவே அபூ தர்தா ரலி ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். இறைவனின் மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் இட்டு செல்லும் பாதையில் நண்பர்களும் உற்றாரும் வெகு தொலைவு சென்று விட்டார்கள். இனி அவர்களை எட்டி பிடிக்க வேண்டும் என்றாலும், அவர்களை முந்தி செல்ல வேண்டும் என்றாலும் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது கனப்பொழுதையும் வீணாக்காமல், அல்லும் பகலும் கண் துஞ்சாமல், பசி நோக்காமல் இறைவழியில் பாடுபடுவதுதான். வாழ்வின் கணிசமான பகுதியை அறியாமையிலும் இணை வைப்பிலும் தொலைத்து விட்டோமே என்கிற கவலை. நண்பர்கள் இறைவழியில் முன்னேறி சென்று விட்டிருக்க நாம் பின்தங்கி விட்டோமே என்கிற எண்ணம் ஆகியவற்றோடு இனி எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனப்பொழுதையும் இறைவழியில் அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற கொழுந்து விட்டெறியும் ஆசையும் சேர்ந்து கொண்டது. அயராமல் உழைத்தார் அபூ தர்தா ரலி அவர்கள். உலகக் கவலை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு குர்ஆன் வசனங்களை ஓதுதல், அவற்றை ஆராய்தல், மனனம் செய்தல், அவற்றின்படி நடத்தல் என குர்ஆன் பக்கமே கவனம், கவலை, அக்கறை, சிந்தனை, செயல் எல்லாவற்றையும் குவித்தார். நாளுக்கு நாள் இந்த ஆவல் கூடிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் வணிகத்தையும் கவனித்துக் கொண்டு குர்ஆன் மனனம், ஆய்வு, குர்ஆன் பக்கம் மக்களை அழைத்தல் போன்ற பணிகளை செய்வது பெரும் சிரமமாக தோன்றியது. வணிகமா, குர்ஆன் பக்கம் மக்களை அழைக்கும் பணியா என்கிற நிலை வந்தபோது சிறிதும் தயங்காமல் கடையை இழுத்து மூடிவிட்டார்கள் அபூ தர்தா ரலி அவர்கள். முழு மூச்சாக இறை வணக்கத்திலும் சத்தியத்துக்கு சான்று பகரும் பணியிலும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஒரு நபர் இதனை குறித்து அவரிடம் விசாரித்த போது அபூ தர்தா ரலி நிதானமாக சொன்னார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு வியாபாரியாக இருந்தேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வணிகத்தையும் வழிபாட்டையும் ஒரு சேர செய்யவே விரும்பினேன். ஆனால் என்னால் முடியவில்லை. எனவே வணிகத்தை விட்டுவிட்டு வணக்கத்தை எடுத்துக்கொண்டேன். எவனுடைய பிடியில் அபூ தர்தாவின் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் உண்டு. மஸ்ஜிதின் நுழைவாயிலில் என்னுடைய கடை இருக்க வேண்டும். ஜமாத் தொழுகையை ஒரு தடவை கூட நான் தவறவிடக்கூடாது. என்னுடைய வணிகத்தில் நாள்தோறும் 300 தினார் கிடைத்தாலே எனக்கு போதும். பின்பு கேள்வி கேட்ட நபரை பார்த்து அபூ தர்தா ரலி சொன்னார்கள், இறைவன் வணிகத்தை தடை செய்து விட்டான் என நான் கூறவில்லை. வணிகமும் வியாபாரமும் இறைவனிலிருந்து கவனத்தை திருப்பி விடாத அளவுக்கு தங்களுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொண்டவர்களைப் போல ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அபூ தர்தா ரலி முற்றாக வணிகத்தை விட்டுவிடவில்லை. உலகின் ஒப்பனையையும் கவர்ச்சியையும் தான் உதறி தள்ளினார். குறைந்த சம்பாத்தியத்தில் மன நிறைவு கண்டார். எளிமையான வாழ்க்கையை மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டார். உமர் ரலி அவர்கள் கலீபாவாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த நேரம். இஸ்லாமிய பேரரசு மிக வேகமாக நிலப்பரப்புகளையும் மக்களையும் வென்று கொண்டிருந்த நேரம். உமர் ரலி அவர்கள் நல்ல நிர்வாக திறமை கொண்டவர் மட்டுமல்ல, ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கேற்ற பணிகளை பிரித்து கொடுத்து வேலை வாங்குவதிலும் தேர்ந்தவர். இஸ்லாமிய பேரரசின் வீச்சும் தாக்கமும் நாலாபுரமும் பரவிய போது இஸ்லாத்தை ஏற்ற மக்களை நெறிப்படுத்துவதிலும் புதிய நிலங்களிலும் வலுவான இஸ்லாமிய அடித்தளங்களை ஏற்படுத்துவதிலும் அதிக அக்கறை காட்டினார் உமர் ரலி அவர்கள். இது தொடர்பாக அன்றைய தலைநகர் மதினாவிலும் சுற்றுப்புறங்களிலும் வாழ்ந்து வந்த சமகாலத்து நபித்தோழர்களின் சேவையை கேட்டு பெறவும் உமர் ரலி அவர்கள் தவறவில்லை.
அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரடி கண்காணிப்பிலும் பயிற்சியிலும் புடம்போட்ட தங்கங்களாக ஜொலித்துக் கொண்டிருந்த இவர்களை தொலைதூர பகுதிகளுக்கு பயிற்சியாளர்களாக ஆளுநர்களாக அனுப்புவதை ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார்கள் உமர் ரலி அவர்கள். இந்த நிலையில் ஒரு நாள் அபூ தர்தா ரலியை பார்க்க வந்தார்கள் உமர் ரலி அவர்கள். அபூ தர்தா ரலியை சிரியாவின் ஆளுநராக நியமித்து அனுப்புவதுதான் உமர் ரலி அவர்களுடைய திட்டம். அபூ தர்தா ரலியோ ஒரேயடியாக மறுத்துவிட்டார்கள். இத்தகைய பொறுப்பை ஏற்க மாட்டேன் என நிராகரித்து விட்டார்கள். உமர் ரலி அவர்களோ விடுவதாக இல்லை. கடைசியில் அபூ தர்தா ரலி சொன்னார்கள், சிரியாவாழ் மக்களுக்கு இறை வேதத்தையும் இறை தூதரின் இனிய நடைமுறைகளையும் கற்பிப்பதற்காகவும் அவர்களுடன் தொழுவதற்காகவும் மட்டுமே நான் அங்கு போக விரும்புகின்றேன். இதற்கு நீங்கள் சரியென்று சொன்னால் நானும் போக தயார். உமர் ரலி அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றே டமாஸ்கஸ் நகருக்கு கிளம்பி விட்டார்கள் அபூ தர்தா ரலி அவர்கள். டமாஸ்கஸில் அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சி அடைய செய்துவிட்டது. மக்கள் ஆடம்பர மோகம் கொண்டு உலக உல்லாசங்களிலும் சொகுசு வாழ்விலும் மூழ்கி கிடந்தார்கள். இது அபூ தர்தா ரலியின் இதயத்தை முள்ளாக தைத்தது. உடனே செயற்களத்தில் இறங்கினார்கள். மக்கள் அனைவரையும் ஜாமியா மஸ்ஜிதில் ஒன்று திரட்டினார்கள். அந்த மாலை பொழுதில் அந்த பள்ளிவாசலில் சிரியா வாழ் மக்கள் மத்தியில் உணர்ச்சி பிழம்பாய் அவர்கள் எடுத்துச் சொன்ன கருத்துக்கள் மக்களின் இதயங்களை புரட்டி போட்டுவிட்டன. உறங்கி கிடந்த உள்ளங்களை தட்டி எழுப்புவதாக அந்த உரை அமைந்துவிட்டது. வாய்மையான உள்ளத்துடன் சீர்திருத்தும் நோக்குடன் இறைவனின் அருளுடன் அன்று அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சொற்களும் கேட்பவரின் உள்ளங்களை உருகச் செய்துவிட்டன. அபூ தர்தா ரலி பேசியதிலிருந்து சில முத்துக்கள் வருமாறு. இதன் தொடர்ச்சி 3ஆம் பாகத்தில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.